ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ். ரிசர்வ் வங்கி அறிவித்திருந்த நகை கடன் புதுப்பித்துக் கொள்ள விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி புதிய அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. அதை பற்றின டீட்டெயில்ஸை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய விதிமுறைகளை மாற்றியிருக்காங்க. அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்னங்கிற டீட்டெயில் ஃபுல்லாக தெரியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல்ங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசர்வ் வங்கி நகை கடனுக்கான விதிகளில் பார்த்தீங்கன்னா, நகை கடனை 1 வருடம் கழித்து நம்ம வட்டியை மட்டும் கட்டிட்டு நகையை அப்படியே திருப்பி வைக்கிற வழக்கம் இவ்வளவு நாள் இருந்தது. அது இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் அதை மறுபரிசீலனை செய்து 1 வருடத்திற்கு பிறகும் நம்ம வட்டியை மட்டும் கட்டியோ அல்லது கூடுதல் நகை கடனோ பெற்று அந்த நகை கடனை நம்ம புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகை கடனுக்கு பார்த்தீங்கன்னா, தங்க நகையோட மதிப்புல 75% தான் கடனா வழங்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐல இருந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2.5 லட்சத்துக்கு வரைக்கும் நகை நம்ம அடகு வச்சோம் அப்படின்னா இந்த கட்டுப்பாடுகள் எதுவுமே கிடையாது. அந்த 2.5 லட்சம் ரூபா வரைக்கும் நகை கடனுக்கு 85%, அதாவது நகையின் மதிப்புல 85% கடனாக வழங்கலாம் அப்படின்னு ஆர்பிஐல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுவே 2.5 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரையிலான கடனுக்கு நகை மதிப்பில் 80% கடன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே 5 லட்சத்திற்கு மேலான நகை கடன்களுக்கு பார்த்தீங்கன்னா நகையின் மதிப்பில் 75% தான் கடன் வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நகை கடன் வாங்கும்போது நகை உரிமைக்கான ஆதாரத்தை வழங்க வேண்டும். அதாவது நகை வாங்கின பில்லை இணைக்கணும் அப்படிங்கிற கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. இந்த போன்ற கட்டுப்பாடுகளை இப்போதைக்கு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டாம். அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கு முதல் அமல்படுத்தலாம் அப்படின்னும் மத்திய அரசு ரிசர்வ் வங்கிக்கு ஆலோசனை வழங்கியிருக்காங்க. ரிசர்வ் வங்கி ஏன் இது மாதிரியான கட்டுப்பாடுகளை திடீர்னு விதிச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தங்க விலை எவ்வளவுதான் ஏறினாலும் மக்கள் தங்க நகைகளை வாங்குவது குறையவே இல்ல. மக்கள் தங்கத்தை வாங்கி அந்த தங்கத்தை பேங்க்ல அடகு வச்சுட்டு அந்த பணத்தை வச்சு மறுபடியும் தங்கம் வாங்கி இப்படியே சுழற்சி முறையில செய்யறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா ஒரே நபர் மேலும் மேலும் அதிக நகை கடன்களை வாங்கிட்டு இருக்காங்க. இது பணப்பரிமாற்ற விதியின் கீழே கண்காணிப்புக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் அதிகமா நடக்கிறதுனால தான் இந்த விதிமுறைகளை சட்டங்களை ரொம்ப கடுமையாக போட்டிருக்கோம் அப்படின்னும் ரிசர்வ் வங்கி தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.